Good morning, All India Civil Service Academy students. In the lecture series for your Civil Service Prelims 2022, today we will discuss about modern Indian history. In the history part of Civil Service Prelims, they will be asking questions from modern Indian history mostly. Okay, if they are asking, consider if they are asking 15 to 15 questions in history part, at least 8 or 9 questions will be from modern Indian part. Okay, we will be thinking that modern India is very easy. They are asking only unknown questions in ancient and medieval India, so we'll focus on that. So that is also a good approach, but I suggest you to revise the things what you have studied in modern history repeatedly. Okay, only then you can fix your answers without any confusion. Okay, studying modern Indian history is very easy. Okay, what you are doing, which book you are following, people are following this Spectrum publication Modern Indian History. Okay, that book is okay, that is more than enough. Otherwise, you can study your modern and old NCRT Modern Indian History by Bipin Chandra. Okay, these two books are more than enough, more than sufficient. Okay, so we'll see today the Indian national movement. In that very important organization, very important institution in Indian national movement is Indian National Congress. So by knowing the formation of Indian National Congress and purpose of Indian National Congress and how it evolved from a safety valve to nation and making, so we can get some inputs for your prelims. Okay, so Matanadu, for example, you see, take example of Pakistan. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நேரத்துல தான் வந்து சுதந்திரமாச்சு. ஆனா பாகிஸ்தான் வந்து எத்தனை முறை வந்து ராணுவ ஆட்சிகளை பார்த்துச்சு. பட் இந்தியால நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஆனாலும் இந்தியாவா ஒரு கண்ட்ரியா இருக்கு. இது உலகத்துக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியமா தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால யோசிங்களேன், பிரிட்டிஷ்காரன் இந்தியா விட்டு போகும்போது நிறைய ஆருடங்களை சொன்னான், நிறைய விஷயங்களை அதை டோல்டு. இந்தியா ஒரு நாடா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பஞ்சாபுக்கும் பெங்காலுக்கு இருக்கிற வித்தியாசம், பெங்காலுக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற வித்தியாசம், யூரோப்ல இருக்கிற மற்ற எந்த 2 கண்ட்ரிக்கு இருக்கிற வித்தியாசத்தை விட ரொம்ப அதிகம். ஸோ பிரான்ஸ்க்கு ஸ்பெயினுக்கு இருக்கிற வித்தியாசத்தை விட, பிரான்ஸ்க்கு இட்டாலிக்கு இருக்கிற வித்தியாசத்தை விட, இந்தியாக்குள்ளேயே இருக்கிற பெங்காலுக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கு, தமிழ்நாட்டுக்கும் மகாராஷ்டிராவுக்கு இருக்கு, மகாராஷ்டிராவுக்கும் பஞ்சாபுக்கு இருக்கு இல்லையா? மொழி, மதம், இனம், கலாச்சாரம், உணவு முறை எல்லாமே நிறைய டிஃபரன்ஸ் இருந்து திடீர்னு ஒரு கண்ட்ரி எப்படி உருவாயிரும். பட் இந்தியா எப்படி இன்னும் இந்தியாவா இருக்கு? ஏன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட். ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருந்து எடுத்து அவங்களுடைய இதுல இருந்து ரூல்ல இருந்து விடுபடுறது மட்டுமா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இல்ல. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் நேஷனல் இன் மேக்கிங். நாடா உருவாச்சு. 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடுல பிரதேச காங்கிரஸ் கமிட்டிகள் போடுறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு பிரதேச காங்கிரஸ் கமிட்டிகள் போடுறாங்க. பின்னாடி மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல எல்லா தீர்மானத்தையும் ஓட்டெடுப்பு நடத்தி அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு வந்து அப்ரூவலோ இல்லை டிஸ்அப்ரூவலோ கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் விச் காட் அப்ரூவ்ட் இன் கல்கட்டா ஸ்பெஷல் செஷன். தட் இஸ் தி வே பார்லிமெண்ட் இஸ் ரன்னிங் டுடே. ஸோ நம்ம மொழிவாரி மாநிலங்களை உருவாக்கிட்டோம், தலைவர்களை உருவாக்கணும், பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸை அடாப்ட் பண்ணணும், டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸை வந்து நம்ம நம்பணும். ஸோ இப்படி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு விடுதலைக்கு மட்டும் வித்திடாம இந்தியாங்கிற ஒரு நாடு இயங்குறதுக்கான ஒரு காரணமாவே இந்த காங்கிரஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இந்த காங்கிரஸை உருவாக்குறதுக்கு பல வகையான காரணங்கள் இருந்தது, பல வகையான தியரி சொல்றாங்க. இந்த காங்கிரஸை உருவாக்குனதுன்னு பாத்தீங்கன்னா ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்ற பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட் தான் இதை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லும் போதே, அடடா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கு சேஃப்டி வால்வ்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? என்னென்ன காரணத்தினால இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாக்குச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு சடன் ஈவெண்ட் கிடையாது. 1885 டிசம்பர் 28 போயிட்டு ஒரு எல்லாரையும் வர வச்சு இதுல பாம்பேல ஒரு மீட்டிங் நடத்தின விஷயம் கிடையாது. இட்ஸ் கல்மினேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ், டிஃபரன்ஸ் ஈவெண்ட்ஸ், அவேர்னஸ், ஓகே, பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அமங் இந்தியன் மாசஸ், ஓகே, அந்த நீட் ஆஃப் தி அவர் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து காங்கிரஸ் உருவாக்குச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.
காங்கிரஸ் உருவாக்குறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரினைசன்ஸ், இந்தியாவுடைய மறுமலர்ச்சி, இந்தியாவுடைய பழமையான வளங்கள் என்ன, இந்தியாவுடைய ப்ரைடு என்ன, ஓகே, ஹவு இந்தியா வாஸ் ஃப்ளோரிஷ்டு டியூரிங் ஏர்லியர் பீரியட்ஸ், ஏன்ஷியன்ட் மெடிவல் பீரியட்ல. ஸோ அப்படிங்கிற விஷயத்த வந்து ரெனைசன்ஸ், இந்தியன் ரெனைசன்ஸ் வந்து இங்க புரிய வச்சுச்சு. சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். செகண்ட், மாடர்னைசேஷன் இனிஷியேட்டட் பை பிரிட்டிஷ். இங்க நான் என்ன சொல்றேன் மாடர்னைசேஷன் அப்படின்னா, பிரிட்டிஷோட எஜுகேஷன், ஒன்லி எஜுகேட்டட் மாஸ் ஹெல்ப்ட் இன் ஃபார்மிங் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். நமக்கே தெரியும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல மேஜரா இருந்தவங்க யாரு? எய்தர் தே ஆர் லாயர்ஸ் ஆர் தே ஆர் எடிட்டர்ஸ் ஆஃப் சம் நியூஸ் பேப்பர். இந்த எஜுகேட்டட் மாசஸ், ஓகே, அவங்களுக்கான அந்த வெஸ்டர்ன் தாட், வெஸ்டர்னைசேஷன், இது யார் கொடுத்தது அப்படின்னா பிரிட்டிஷ் உருவாக்குன அந்த மாடர்னைசேஷன் தான். தென் Indians reacted strongly against the British imperialistic policies, racial attitudes. இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சின்னு ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. ஓகேவா? லார்ட் ரிப்பன் பீரியட்ல இல்பர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையில வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க, ஒரு லா மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து. அந்த பில் என்னன்னா, இட் சேஸ் அபவுட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அப்படின்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி அந்த இல்பர்ட் பில்லுக்கு முன்னாடி வந்து இந்தியன் ஜட்ஜஸ் இருந்தாங்க, பட் தே cannot ட்ரை யூரோப்பியன்ஸ். ஐரோப்பியர்கள் குற்றம் செஞ்சிருந்தாலும் அதை இந்திய நீதிபதிகள் வந்து விசாரிக்க முடியாது, இல்லை தீர்ப்பு கொடுக்க முடியாது. இல்பர்ட் என்ன சொன்னாருன்னா, தேர் இஸ் அ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இந்தியன் ஜட்ஜஸும் ட்ரையல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொன்னார். இதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. 1,50,000 rupees they collected and they called it as a defense fund. டிஃபென்ஸ் ஃபண்ட்னா என்னன்னு கூட கேள்வி கேட்கலாம். டிஃபென்ஸ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி அந்த இல்பர்ட் பில்லை வந்து கடைசியாக வித்ட்ரா பண்ண வச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான இம்பீரியலிஸ்டிக் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் வந்து அப்போஸ்டு பை இந்தியன் மாசஸ். தென் பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிஃபிகேஷன் ஆஃப் தி நேஷன். இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியை உருவாக்குனதே வந்து பிரிட்டிஷ் தான், அப்படி சொல்ல போனா இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்து பலவேறுபட்ட கலிங்க நாடு, கங்க நாடு அப்படின்னு தனித்தனியா வந்து பிரிஞ்சிருந்த நாடை அட்மினிஸ்ட்ரேட்டிவா, நிர்வாகத்துல ஒருங்கிணைச்சு, அரசியல் ரீதியாகவும் ஒருங்கிணைச்சு, பொருளாதார ரீதியாகவும் ஒருங்கிணைச்சாங்க. இந்தியன் சிவில் சர்வீஸ்னு வந்துச்சு. இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து வி இண்டியன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைச்சுதான் எல்லாரும் காங்கிரஸ் செஷன்ல உட்கார ஆரம்பிச்சாங்க. தென் வெஸ்டர்ன் தாட்ஸ் அண்ட் எஜுகேஷன், மேற்கத்திய கல்வியும் மற்றும் அவங்களுடைய எண்ணங்கள், ஓகேவா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டர்னிட்டி. இந்த ஈவன் வந்து நம்ம திப்பு சுல்தான் வந்து சப்போர்ட்டட் பிரெஞ்சு ரெவல்யூஷன் இல்லையா? ஸோ அவங்க வந்து லிபர்ட்டி ட்ரீ அப்படிங்கிற ஒரு ட்ரீயை வந்து அங்கே ஸ்ரீரங்கப்பட்டத்தில் வச்சிருந்தாருன்னு சொல்லி படிப்போம். ஸோ அந்த வெஸ்டர்ன் தாட்ஸ் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன் ஃபார் ஃபார்மிங் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அடுத்து ரோல் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ். நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம இந்த ஒரு ஃபேக்டாவது தெரியுங்களா, அட்லீஸ்ட் 1878 தான் வந்து ஹிந்து பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க. 1885 காங்கிரஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த சமகாலத்தில் வந்து நிறைய வந்து நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. நியூஸ் பேப்பர்லாம் என்ன, நியூஸ் பேப்பர் என்ன பண்ணும்? இட் வில் அவேக்கன் தி பீப்புள் பொலிட்டிக்கலி, பொலிட்டிக்கல் அவேக்கனிங் வந்து உருவாக்கும். செகண்ட் வந்து என்ன பண்ணும், இட் வில் சே தி நியூஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் இம்பீரியலிஸ்ட் பாலிசி, ட்ரெயின் தியரி, ஓகே, கலோனியல் ஆட்டிடியூட்ஸ், இது எல்லாமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்ன, நியூஸ் பேப்பர்ஸ் தான். தென் ரீடிஸ்கவரி ஆஃப் இந்தியாஸ் பாஸ்ட். நான் இந்தியன் ரெனேசன்ஸ் சொல்லும் போது சொன்னேன், இந்தியாவுடைய பாஸ்ட் எவ்வளோ க்ளோரியா இருந்துச்சு, ஓகே, இந்தியா எவ்வளோ ப்ரைடான கண்ட்ரி அப்படின்னு வந்து பீப்புள் அண்டர்ஸ்டுட். ஸோ அதனால ஸோ தே ஸ்டார்டட் கிரிட்டிசைசிங் பிரிட்டிஷ் அண்ட் தே ஸ்டார்டட் ஆக்டிங் அகேன்ஸ்ட் டு தி பிரிட்டிஷ் ராஜ். இம்பேக்ட் ஆஃப் கான்டெம்பரரி மூவ்மெண்ட் வேர்ல்டு வைட். உலகம் ஃபுல்லா வந்து போயர் வாரு, அப்புறம் ஜப்பானீஸோடைய ரைஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கலோனியலிஸ்ட் ஆக்ஷன்ஸ்க்கு எதிராக வந்து நடந்து வரும்போது இந்தியாலையும் வந்து ஸோ இப்படி ஒரு மூவ்மெண்ட் வந்து அவசியமாகுது. ப்ரெஸ் மூலிமா வந்து அவுட் சைடு ஈவெண்ட்ஸ்லாம் மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஒரு ரீசன். செகண்ட், ரியாக்ஷனரி பாலிசிஸ் அண்ட் ரேஷியல் அரகன்ஸ் ஆஃப் தி ரூலர்ஸ். லிட்டன் வந்து என்ன பண்ணாருன்னா, லார்ட் லிட்டன் வந்து சியூசி நமக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 33, அப்புறம் வந்து ஓபிசிக்குலாம் 35, எஸ்சி எஸ்டிலாம் 37 இருக்கு. பட் டியூரிங் தட் டைம் there was a maximum age limit for ICS is 21. That to Lord Lytton reduced that to 19. They have to write Indian civil service exam in London only, in Britain only they can write.
ஓகே 19 வயசுக்குள்ள they have to go there, they have to study the languages, European languages also they should study, they should understand that okay, then they have to clear ICS. ஓகே, இப்படிங்கிற போது நமக்கு இந்தியன்ஸ் வந்து உள்ள போறதுங்கிறதே வந்து ஒரு அரிதான ஒரு விஷயமா ஆயிடுச்சு ஐசிஎஸ்ல. ஓகேவா? அடுத்து டெல்லி தர்பார் 1877ல 1870ஸ்ல வந்து தேர் ஆர் மேஜர் ப்ரொமைன், ஈவன் இன் தமிழ்நாடு தேர் ஆர் அ ப்ரொமைன். தாது வருஷ பஞ்சம்னு சொல்லுவாங்க. நிறைய தாது வருஷ பஞ்ச கும்மினே ஒரு பாடல் வகை நம்மள்ட்ட இருக்கு, இந்த சிந்து பாடல் வகையில தாது வருஷ பஞ்ச கும்மி அப்படின்னு. ஓகே, அந்த காலகட்டத்துல வந்து தே மேட் அ டெல்லி தர்பார். அதிகமா வந்து ரொம்ப லேவிஷ்லி தே ஸ்பென்ட். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து பஞ்சத்துல அடிபட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து கண்ட்ரி வந்து தே ஆர் செலிப்ரேட்டிங் திங்ஸ். ஸோ இது வந்து ஒரு முரணா வந்து இருந்தது மக்களுக்கு. அடுத்து வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் 1878, லிட்டனுடைய ஆக்ட். ஓகேவா? வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட்னா நமக்கு தெரியும், பிரஸ்ஸை பத்தி தனியா படிப்போம். இந்த வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் வந்து நிறைய தடைகளை வந்து விதிச்சிச்சு. வெர்னாகுலர் பிரஸ் வந்து ப்ரீ சென்சார்ஷிப் வந்து இருக்கணும். ப்ரெஸ் வந்து இது போறதுக்கு முன்னாடியே வந்து மக்கள்கிட்ட வந்து நியூஸ் போறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ சென்சார்ஷிப் பண்ணி தான் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இருந்துச்சு. இதுல பெங்கால் கெசட்ன்ற பேப்பர் ஒரே நாள்ல வந்து இங்கிலீஷ் பெங்கால் பேப்பர் வந்து இங்கிலீஷ் பேப்பரா மாறிச்சு எல்லாம் படிச்சிருப்போம். அடுத்து ஆம்ஸ் ஆக்ட் 1878, யாரெல்லாம் ஆர்ம்ஸ் வச்சிருக்கணும் யாரெல்லாம் வச்சிருக்கூடாது அப்படின்னு வந்து சொன்ன ஆக்ட். அடுத்து இல்பர்ட் பிட் கான்ட்ரவர்சி. இந்த மாதிரி ரியாக்ஷனரி பாலிசிஸ் ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ இது எல்லாம் சேர்ந்து வந்து காங்கிரஸ்ங்கிற ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் இந்த காங்கிரஸ் உருவாக்குனது யாரு? ஹூ இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வில்லியம் வேடன்பர்ன் அப்படின்ற ஒரு பயோகிராஃபர் ஆஃப் ஆலன் வால்டர்மின் ஹியூம் சொல்றாரு இஸ் அ ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். he was a retired civil servant. ஓகே, அவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தாரு. பட் வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை, பிரிட்டிஷ் ஏன் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாக்கணும் அப்படின்னு நிறைய வந்து திங்கர்ஸ் எல்லாம் வேற வேற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 1857ல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து நடந்துச்சு. புரட்சிக்கும் கழகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் போது மேத்தா சொல்றாரு, வரலாற்று ஆசிரியர்கள் சந்தர்ப்பவாதிகள். புரட்சி தோற்றால் கழகம் என்பர், கழகம் வென்றால் புரட்சி என்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து இதை கழகம்னு சொன்னாலும் பிரிட்டிஷ் வந்து சிப்பாய் கழகம்னு சொன்னாங்க. they called it as சிப்பாய் mutiny, not சிப்பாய் revolt. Okay, there is a difference between mutiny and revolt. I explained you. Okay, இந்த though they called it as a mutiny, they worried a lot. அவங்க ரொம்ப மிகப்பெரிய கவலை வந்து இருந்தது. இவ்வளோ பெரிய யூனிஃபிகேஷன் வந்தா இந்தியாவுடைய அப்போசிஷன் வந்து they cannot face that. ஓகே, அதனால வந்து வேற வேற இடத்துல வர அந்த பொலிட்டிக்கல் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வெண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு சேஃப்டி வால் மாதிரி தான் ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பை வந்து நம்ம காங்கிரஸ்ங்கிற ஒரு பேர் வச்சு அமைப்பை வந்து உருவாக்கி அது மூலயமா வந்து அந்த இதை மட்டுப்படுத்தலாம், போராட்டத்தை மட்டுப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு யோசிச்சுங்களேன், இந்தியா ஃபுல்லா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒன்று நடந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு. காந்தி வந்து சௌரி சௌரால வித்ட்ராஸ் தி மூவ்மெண்ட், ஒரே ஒரு ஆள். இந்தியா ஃபுல்லா சிவில் டிசோர்ட் மூவ்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, வேற ஒருத்தவங்களுக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். பட் வித் காந்தி இர்வின் பேக்ட், ஓகே, வித் தி காந்தி இர்வின் பேக்ட் தட் சிவில் டிசோர்ட் மூவ்மெண்ட் பாஸ் வித்ட்ரான். இப்படி வேற வேற நடக்கல, இந்தியா ஃபுல்லா நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், ஒரு ஆர்கனைசேஷனையும் உருவாக்கி அந்த ஆர்கனைசேஷன் கூட மட்டும் பேசி அந்த ஆர்கனைசேஷனை ஆஃப் பண்ணியும் ஆன் பண்ணியும், அதுதான் சேஃப்டி வால், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த மூவ்மெண்ட்டை குறைச்சிட முடியும். அதுக்காக தான் இந்த காங்கிரஸ் உருவாக்குனாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. முதல் இந்த சேஃப்டி வால் பத்தி பேசினது லாலா லஜபதி ராய். நமக்கு எல்லாம் தெரியும், லால் பால் பால், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திர பால், தென் பால் கங்காதர் திலக். இந்த 3 பேர் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் இல்லையா? இதுல வந்து மாடரேட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது லாலா லஜபதி ராய் சொல்றாரு இது வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் சேஃப்டி வால் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஆர்பி தத் இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு புக் எழுதுனது. ஓகேவா? இந்தியா டுடே புக் எழுதுனா ஆர்பி தத், அது கூட கேள்வியா கேட்பாங்க. வாஸ் அ கம்யூனிஸ்ட், ஹி ரோட் திஸ் காங்கிரஸ் இஸ் அ சேஃப்டி வால் அப்படின்னு காங்கிரஸ் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நம்ம ஆட்கள் வந்து சொன்னாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து ரியாக்ஷனரி பாலிசிஸ்க்கு பேர் போன லார்ட் டஃப்ரின் வாஸ் தி வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. அட் தி இனிஷியல் ஸ்டேஜஸ் டஃப்ரின் he didn't oppose காங்கிரஸ். அவர் நினைச்சிருந்தா காங்கிரஸை உருவாக்காம இருந்திருக்க முடியும். ஸோ he didn't oppose that much. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து காங்கிரஸ் வந்து ஒரு சேஃப்டி வால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. பட் இது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேஃப்டி வால் தியரி சொல்றதுக்கு என்ன கதை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா,
ஏஓ ஹியூம் வந்து வாசின் ஷிம்லா. அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த மகான்களுடைய எல்லாம் தொடர்புல இருந்தாரு. அந்த மகான்கள் வந்து அவருக்கு வான் பண்ணாங்க, இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அந்த வான் பண்ண மகான்களுடைய பேச்சு கேட்டு தான் அவர் வந்து டஃப்ரினோட பேசி ஒரு ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தினாரு அப்படின்னு வந்து சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க. வில்லியம் வெடன்பர்னே அவர் பயோகிராஃபில சொல்றாரு. பட் 2-3 விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும். ஒன்று, ஸோ அந்த மாதிரி வந்து மகந்த் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு ஃபிக்ஷன் மாதிரி இருக்கு. தட் இஸ் நாட் அ ரியாலிட்டி. ஃபிக்ஷன் மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ரெண்டாவது, ஹியூம் வாஸ் இன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், நாட் இன் தி ஹோம் டிபார்ட்மெண்ட். அவருக்கு வந்து இந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷன், சிஐடி அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு வந்து சொல்றாங்க. அடுத்து, ஐஎன்சியோட ஃபார்மேஷன் வந்து சடனா வந்து காங்கிரஸ் ஒரு அமைப்பு மட்டும் உருவாயில்லை. அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சங், இந்தியன் அசோசியேஷன், பாம்பே பிரசிடென்ட்ஸ் அசோசியேஷன், பல விதப்பட்ட ஒரு ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அவங்க நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் காங்கிரஸ் வந்து அது மாதிரி ஒரு அமைப்பாக உருவானது தான். பட் கொஞ்சம் கொஞ்சமா அதோட இதுல வந்து எவால்வ் ஆகி மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக போயிடுச்சு. அப்படிதான் பார்க்கணும். ஸோ இதுல வந்து சேஃப்டி வால் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுல நம்ம பிபின் சந்திரா என்ன சொல்றாரு அப்படின்னா, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில தோ இப்படியே இருக்கட்டும்ங்க, ஏஓ ஹியூம் வந்து அதை வந்து சேஃப்டி வால்வா வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும், இந்தியன் லீடர்ஸ் யூஸ் தி ஹியூம் அண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆஸ் லைட்னிங் கண்டக்டர், ஒரு மின்னல் கடத்தி மாதிரி அதை வந்து எல்லா சக்தியிலும் ஒருங்கிணைச்சு ஒரே இடத்துல அனுப்புற மாதிரி தான் காங்கிரஸை வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பிபின் சந்திரா சொல்றாரு. ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன்ஸ் வந்து பெங்கால்ல, பாம்பேல, சென்னையில வந்து நிறைய ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமானது என்னன்னு பார்ப்போம். பங்க பாஷ பிரகாசிக்க சபா, பங்க பாஷ பிரகாசிக்க சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து 1836 வந்து ராஜாராம் மோகன் ராயோட அசோசியேட்ஸ் வந்து உருவாக்குறாங்க. ராஜாராம் மோகன் ராயோட அசோசியேட்ஸ் உருவாக்குறாங்க. தென் ஜமீன்தாரி அசோசியேஷன், இதுக்கு வந்து லேண்ட் ஹோல்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு பேரும் இருக்கு. லேண்ட் ஹோல்டர்ஸ் சொசைட்டி, லேண்ட் ஹோல்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் இருக்கு. They were free runners. Okay. Then Bengal British Indian Association formed in 1843. National Association முக்கியம், Indian Association ரொம்ப முக்கியம். They made an agitation against the reduction of ages in civil services. ஓகேவா? அந்த என்னன்னு பார்ப்போம். Indian Association which was formed by S.N. Banerjee, Suryendranath Banerjee and the Ananda Mohan Bose in 1876. Okay. East Indian Association, it is found by Dadabhai Naoroji in London. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், தாதாபாய் நௌரோஜி இஸ் கால்ட் அஸ் கிரேட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. நம்ம பின்னாடி பார்ப்போம். He was the first Indian to elect for in British Parliament. Finsburyன்ற கான்ஸ்டிட்யூன்சிலிருந்து he was elected for British Parliament. ஓகேவா? ஸோ அவர் in London he formed the East Indian Association. Then Indian League, it was formed by Sisir Kumar Ghosh in 1875. அடுத்து மெட்ராஸ்லையும் பாம்பேலையும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க 1852. தென் மெட்ராஸ் மகாஜன சபா இன் 1884 பை சுப்பிரமணிய ஐயர் அண்ட் அதர்ஸ். பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் ஃபார்ம்டு பை ஃபெரோஷா மேத்தா, கேடி தெலாங் இன் 1885. தென் பூனா சர்வஜைனி சபா, ஜஸ்டிஸ் கோவிந்த் ரானடே, ஓகே, எம்ஜி ரானடே. இதை வந்து பாம்பேல இருந்த ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன்ஸ். சரிங்களா? ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்றது முதல்ல பார்க்கறது மூலியமா காங்கிரஸோட பயணம் எதை நோக்கி இருந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் வாட் தே ரைஸ் தேர் வாய்ஸஸ், எதுக்கு எதிராக அவங்க வந்து போராடினாங்க அப்படின்னு வந்து முதல்ல பார்ப்போம். ப்ரீ காங்கிரஸ் கேம்பெயின்ஸ் ஃபார் இம்போர்ட் டியூட்டி ஆன் காட்டன். காட்டனை வந்து இறக்குமதி பண்ணும்போது இம்போர்ட் டியூட்டி போடும். ஸோ தே ரைஸ் தி எக்கனாமிக் கொஷின்ஸ். ஃபார் இந்தியனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ். Okay, they raised the important administrative question. Then they raised against Lytton's Afghan adventure. Afghan வந்து படையெடுக்கிறது வந்து ஒரு அட்வென்ச்சர்னு வந்து அவங்க கருதுறாங்க. ஸோ ஆப்கான் இஸ் ஆல்வேஸ் a bad woman. அது வந்து ஆப்கான்ல வந்து கை வச்ச யாருமே நமக்கு தெரியும். ரீசெண்டாக யூஎஸ், அதுக்கு முன்னாடி ரஷ்யா, அதுக்கு முன்னாடி ஈவன் இந்தியா. ஸோ ஆப்கான்ல வந்து இது வந்து ஒரு மாதிரியான ஒரு டெரன். ஸோ யூ cannot succeed that. ஸோ against to Lord Lytton's Afghan adventure வந்து they raised their voice. And against to Arms Act, against to Vernacular Plus Act, and against to Inland Immigration Act. நம்ம ஊர்ல எமிகிரேஷனா வந்து இன்டர்லேண்டு இன்லேண்ட்லாம் நிறைய எமிகிரேஷன் வந்து பண்ணாங்க. கொத்தடிமைகளா கண்காணி முறைகள்ல மக்களை கூட்டிட்டு போனதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு எதிராக வந்து நிறைய வந்து
pre-Congress, they made a campaigns against this. Okay, then in support of Ilbert Bill, they struggled in support of Ilbert Bill, and they raised a all India fund for political agitation. Then they fight against the reduction of minimum wages, that too especially Indian Association, that is also known as Indian Civil Service Agitation. இதை நம்ம கேட்டிருக்காங்க, இந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்காங்க. இந்தியன் வாட் இஸ் நோன் அஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் அஜிடேஷன் அப்படின்னு வந்து இப்படி ப்ரீ காங்கிரஸ் கேம்பெயின்ஸ் வந்து நிறைய வந்து ப்ரோ நேஷனலா வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம காங்கிரஸை வந்து பார்ப்போம். காங்கிரஸை பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்க போறோம்? காங்கிரஸ், வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ் இன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல முக்கியமான மாநாடுகள் என்னென்ன, அந்த முக்கியமான மாநாடுகள்ல இருந்த முக்கியமான நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கறது மூலமா நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? தேர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ் இன் காங்கிரஸ். இந்த ஃபேஸஸ் பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்கு தான் பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மாடரேட்ஸோட ஃபேஸ். 1885 இருந்து 1907, அதாவது சூரத் ஸ்பிளிட் வரைக்கும் இருக்கிற பீரியடை வந்து மாடரேட் பிளேஸ்ன்னு சொல்றோம். 1907 இருந்து 1919 இருக்கிற ஃபேஸ் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ஃபேஸ்ன்னு சொல்றோம். சூரத் ஸ்பிளிட்ல இருந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வரைக்கும். தென் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல இருந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் மாஸ் மூவ்மெண்ட் ஆர் காந்தியன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். வேற எந்த மாதிரியான இதை கிளாசிஃபை பண்ணலாம். மாடரேட் ஸ்பேஸ் பதிலாக இது ப்ரீ காங்கிரஸ் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸஸ்க்கு வந்து அஃபர்மேட்டிவ் ஃபேஸஸ் சொல்லலாம். மாஸ் மூவ்மெண்ட் ஃபேஸஸ்க்கு வந்து காந்தியன் ஃபேஸஸ் சொல்லலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாஸ் மூவ்மெண்ட்டே பிரித்து 1942 வரைக்கும் காந்தியன் பேசணும், 1942 to 1947 வந்து ஃபேஸ் ஆஃப் பார்ட்டிஷன் இன் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? they won't ask question from this what are the phases அப்படின்னு யாரும் கேட்க போறதில்லை. பட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் பெட்டர் வே இந்த ஃபேஸஸ்லாம் வந்து பிரித்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் இன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இங்க பார்க்கறதெல்லாம் ஃபேக்ட்ஸாக தான் இருக்கும். பட் ஃபேக்டை எப்படி வந்து நம்ம லிங்க் பண்ணி பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் செஷன் இன் 1885 held at Bombay. W.C. Banerjee, Umesh Chandra Banerjee was the first leader for the Congress session, which is from Bengal, but meeting was held in Bombay. Okay. In 1892, he was president for another time in Allahabad. So, ரெண்டு முறை ஒரு பிரசிடென்ட் இருந்திருக்காரு. அதை பார்த்துங்க. He is the first contestant from India to UK Parliament. He is the first contestant from India to UK Parliament. Who is the first MP to the UK Parliament from India? Dadabhai Nauroji. There were only 72 members participated in Indian National Congress at the first movement. Okay, the movement was first proposed at Pune, but due to plague, this venue was changed. Venue எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ். கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் பாடசாலா. So yes, Subramania Iyer is the person. He is from Tamil Nadu. He is the one to introduce the proposal. That is the name of the Indian National Congress. The first proposed name was Indian National Union, but Dadabhai Nauroji suggested this as Indian National Congress. With the Congress, they get Congress word from American Revolution. A.O. Hume, he was a Indian civil service officer. He was known as father of Indian National Congress. In 1884, Brahma Jnana Sabha in Chennai itself, he proposed the idea of Indian National Congress. This A.O. Hume is also known as father of Indian ornithology, பறவைகள் பற்றிய படிப்பு. It's a study of birds. He is the one who founded Etava School in UP. He was an Indian civil service officer. He resigned from that post in 1882. William Wedenberg, he was also a Indian National Congress chairman once. He was a biographer of A.O. Hume. During the formation of Indian National Congress, Lord Dufferin was the viceroy. Okay, then Secretary of State for India. Secretary of State என்ற போஸ்ட் எப்போ உருவாக்குறாங்க? 1858ல இந்தியன் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க இல்லையா? இந்தியா வாஸ் டைரக்ட்லி ரூல்டு பை பிரிட்டிஷ் குயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், செகண்ட் என்ன, தென் வந்து இந்தியன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கும். தென் கவர்னர் ஜெனரல்ல வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவை மாற்றினாங்க. அந்த விஷயங்கள்லாம் தெரியும் இல்லையா? தென் டியூரிங் திஸ் பீரியட் தி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வாஸ் லார்ட் கிராஸ்.
Lord Dunlop Churchill. Okay. So then second National Congress. India's second session of Indian National Congress held at Calcutta. So Dadabhai Nauroji was the chairman for that session. Dadabhai Nauroji was 3 times a chairman. In the time the numbers got increased to 436. Okay, Dadabhai Nauroji patti solnom appadina, he is the one who formed East India Association in London in 1886. He was the first Indian to elect to British Parliament from Finsbury constituency. His famous book is known as Poverty and Un-British Rule in India. Poverty and Un-British Rule in India. Then he is the one who proposed drain theory. Okay, he estimated poverty for India. India would poverty and estimate panare on the time. Okay, so he is also known as Great Old Man of India. Okay, he is a Parsi by religion. Okay, in this meeting, Indian National Association or association that was merged with Indian National Congress. So ஒரே நேரத்துல மீட்டிங் நடந்து it was merged. Indian National Association was merged with Indian National Congress. So this is second session of Indian National Congress. அடுத்து third session held at Chennai in 1887. 1887ல third session நடக்குது. இதை ஹெட் பண்ணது பஹருதீன் தியாப்ஜி. பஹருதீன் தியாப்ஜி அப்படிங்கிற முஸ்லீம் வாஸ் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் ஹெட். இப்போ இப்படி இல்லாமல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. பட் ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். இஸ் தி ஃபர்ஸ்ட் முஸ்லீம் ஹெட் டு தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகே, தி ஹெட் ஆஃப் தி வெல்கமிங் கமிட்டி இஸ் மாதவ் ராவ், விச் இஸ் ஹெல்ட் அட் மேக்கேஸ் கார்டன், கிரீம்ஸ் ரோட், 1000 லைட்ஸ். ஸோ இந்த நேரத்தில் நிறைய லைட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல போட்டிருந்தாங்க. அதனால தான் அந்த இடத்துக்கு சென்னையில் என்ன பேர், 1000 விளக்குன்னு பேர். So Chennai 7 times Indian National Congress session happened before independence. Okay, there are 607 delegates participated in this session. Okay, about Bharuddin Tyabji, he is from Bombay. இந்த காங்கிரஸ் உருவாக்கும் போது 2 ரூலுங்க. ஒன்று, எந்த இடத்துல செஷன் நடக்குதோ அந்த ஊரை சேர்ந்தவங்க should not be leader for the movement. சரிங்களா? அந்த இடத்துக்கு செஷனுக்கு அவுட் சைடர் தான் ஹெட்டா இருக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, ஒரே இடத்துல திரும்ப மீட்டிங்ஸ் நடக்கூடாது. ஓகேவா? இந்தியா ஃபுல்லா மீட்டிங் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரூலா வச்சிருந்தாங்க. அடுத்து, மைனாரிட்டிஸை அஃபெக்ட் பண்ற மாதிரி எந்த கொஸ்டினையும் ரைஸ் பண்றது இல்லை அப்படிங்கிறதையும் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் வேற வேற ஊர்ல மீட்டிங் நடக்கும் போதும் என்ன நடக்குது, வேற வேற ஹெட்ஸ் வராங்க. அடுத்து நம்ம 4th காங்கிரஸ் செஷன், அதுவும் ரொம்ப முக்கியமான இதுதான். பட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, முக்கியமான செஷன் மட்டும்தான், எல்லா செஷனையுமே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கவேனா. 4th காங்கிரஸ் செஷன் ஹெல்ட் அட் அலகாபாத் திரிவேணி சங்கமம் தெரியுங்களா, யூபியில. ஸோ ஜார்ஜ் யூலே வாஸ் தி ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மேன் டு ஹெட் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ பின்னாடி வில்லியம் வெடன்பர்ன் நிறைய பேர் வந்திருக்காங்க. But first British to head the Indian National Congress, that fact is George Hewley. Okay, he is from Scotland, Scottish merchant. W.C. Banerjee invited him to lead the meet. Okay, so this is about 4th session of Indian National Congress. அடுத்து 5th session 1889 நடக்கிறது பாம்பேல. So headed by William Wedenberg. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், he is a friend of A.O. Hume. He is the one who wrote biography of A.O. Hume. For this meeting, particular this meeting, 10 women delegates participated. ரொம்ப முக்கியமான ஃபேக்ட், 10 women delegates participated. பண்டித் ரமாபாய், காதம்பனி கங்குலி, ஸ்வர்ணகுமாரி தேவி இப்படிங்கிறவங்கலாம் they participated in this session. 5th செஷன்ல தான் உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஃபர்ஸ்ட் நடக்குது. 6th செஷன்ல தான் ஆனா முதல்ல பேசுறாங்க. 6th செஷன் in 1890 கல்கட்டால பெரோஷா மேத்தா was the head of that session. காதம்பனி கங்குலி is the first woman to speak at Indian National Congress. He is from Calcutta University. He is a graduate. She is the graduate. She is the first woman to speak in Indian National Congress. So இது ஒரு முக்கியமான ஃபேக்ட் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இது பிரிலிம்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். அடுத்து 7th செஷன் நாக்பூரில் நடக்குது. அனந்த சார்லு is the first person from Madras province to head the Indian National Congress session.
he is the editor of Native Public Opinion and மദ്ராசி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் நேட்டிவ் பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிற பத்திரிகையும் நடத்தினார். சரிங்களா? அடுத்த செஷன் வந்து 1896 செஷன் பார்ப்போம். 91 பார்த்தோம், இடையில பார்க்கல. இம்பார்ட்டன்ட் செஷன் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 1896ல வந்து இருந்த செஷன் பார்த்தீங்கன்னா கல்கட்டா செஷன். கல்கட்டா செஷன் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வாஸ் ஹெடட் பை ரஹமதுல்லா சயானி. He is the second Muslim to head the Indian National Congress session. இந்த கல்கத்தால தான் முதல் முறையா வந்து வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் வந்து பாடப்பட்டது. ஓகே, this song was written by பங்கிம் சந்திர சாட்டர்ஜி in this book called ஆனந்த மடம். 1882ல வந்து எழுதினது, பெங்காலில எழுதினது. So this song was first sung by தாகூர். அந்த பாட்டை எழுதினது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, அதை பாடினது வந்து தாகூர். ஓகேவா? அதுக்கு இசையமைச்சது ஜானுநாத் பானர்ஜி. This song was adopted as Indian National Congress national song in 1937. ஜனவரி 24, 1950ல இந்தியாவுடைய நேஷனல் சாங்கா, நேஷனல் ஆந்தம் நமக்கு தெரியும், நேஷனல் சாங்கா அதை அடாப்ட் பண்றாங்க. 1950 ஜனவரி 24ல வந்தே மாதரம் சாங். இந்த வந்தே மாதரம் சாங் அப்படிங்கிறது வந்து சன்னியாசி ரிவோல்ட்டை பத்தி, ஆனந்த மடம் அப்படிங்கிற நூல்ல வந்து சன்னியாசி ரிவோல்ட்டை பத்தியான ஒரு பாடல் வந்து இந்த வந்தே மாதரம் சாங். சரிங்களா? ஸோ இந்த சன்னியாசி ரிவோல்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் ஏற்பட்ட முதல் ப்ரீ ரிவோல்ட்ஸ் சன்னியாசி ரிவோல்ட்ஸ் ஒன்று ரங்பூர்ல ஒரு இடத்துல நடக்குது, பெங்கால்ல. ரங்பூர் டங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் தே டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்தியாஸ் லைஃப் ஸ்டைல், இந்தியன்ஸ் வேல்யூஸ், இந்தியாஸ் கல்ச்சர். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து எது மேல டேக்ஸ் போடணும், யார்கிட்ட என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ தே இம்போஸ்டு டேக்ஸ் ஆன் சன்னியாசிஸ் டு பாத் இன் காட்ஸ். இந்த காசி இங்கெல்லாம் போயிட்டு இந்த புனித நீராடுறதுக்கு அதுக்கு வந்து டேக்ஸ் போட ஆரம்பிச்சோம். Against that sannyasis revolted. That revolt is called as Rangpur revolt or sannyasi revolt. About that Bankim Chandra Chatterjee wrote a book called Anandamam. Okay, so பொதுவாகவே நம்மளுடைய நேஷனல் சிம்பிள்ஸ் எல்லாம் they will be asking questions. நானும் ப்ரிலிம்ஸ் நிறைய எழுதிருக்கேன். they will be asking symbols about symbols. நம்ம ஏதோ சிம்பிளா நினைப்போம். இந்தியா இயர் புக்ல சாப்டர் 2ல வந்து நேஷனல் சிம்பிள்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேவா? ஸோ நானுமே சொல்றேன், நேஷனல் சாங் அப்படின்னு பார்த்தா வந்தே மாதரம் சாங் பார்த்தோம். அடுத்து நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தம் யார் எழுதுறது? ரவீந்திரநாத் தாகூர் எழுதினாரு. ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மட்டும் இல்லாம பெங்காலுக்கும் வந்து நேஷனல் ஆந்தம் எழுதியிருக்காங்க. நேஷனல் ஆந்தம் ஃபார் பெங்கால் என்ன? அமர் சோனர் பங்களா. எந்த டைம்ல எழுதப்பட்டது? 1905 இது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் போது இந்த நேஷனல் ஆந்தம் வந்து எழுதுறாரு. நேஷனல் ஆந்தம் ஃபார் பெங்காலுக்கு எழுதினாரு. நம்மளுடைய நேஷனல் ஆந்தம் எங்க பாடப்பட்டது? 1911ல பாடப்பட்டது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நேஷனல் ஆந்தம் ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லுது, நாட் நேஷனல் சாங். அதுக்காக ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பட் நேஷனல் ஆந்தம் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேவா? நேஷனல் ஆந்தம் வந்து இங்கிலீஷ்ல பண்ணதும் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுனதும் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான். தீஸ் ஆர் தி ஃபேக்ட்ஸ் அபவுட் நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம். இந்தியாவுடைய நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னா கேஞ்சட்டிக் டால்ஃபின். கேஞ்சட்டிக் டால்ஃபின் பத்தி சொல்லணும்னா இட் இஸ் அ பிளைண்ட், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ சூசு. கேஞ்சட்டிக் டால்ஃபின், விக்ரமசீலா கேஞ்சட்டிக் டால்ஃபின் வைல்ட் லைஃப் சான்ச்சுரின்னு ஒரு சான்ச்சுரி இருக்கு. தீஸ் ஃபேக்ட்ஸ் யூ ஷுட் நோ. அடுத்து கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னா எலிஃபென்ட். அடுத்து இந்தியாவுடைய நேஷனல் அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன? ராயல் பெங்கால் டைகர். ஓகே, நேஷனல் ட்ரீ என்ன? பேன்யான் ட்ரீ. நேஷனல் ஃப்ரூட் என்ன? மேங்கோ. ஓகே, இதுல என்னென்ன வைட்டமின்ஸ் இருக்குன்னு பாத்துங்க. இதுல மேங்கோல என்னென்ன வைட்டமின்ஸ் இருக்குன்னு பாத்துங்க. மேங்கோவுடைய சயின்டிபிக் நேம் என்னன்னு பாத்துங்க. அடுத்து நேஷனல் ஃப்ளவர் என்ன? லோட்டஸ். லோட்டஸோட நூசிஃபெரலா இண்டிகா அப்படின்ற அந்த சயின்டிபிக் நேம் என்னன்னு பாத்துங்க. ஓகேவா? அடுத்து நேஷனல் சிம்பிள் என்ன? சாரநாத்தில் இருக்கா, சாஞ்சில இருக்கா? ஓகே, சாரநாத்தில் இருக்கு. அதுல என்னென்ன அனிமல்ஸ் இருக்கு? பெல் அப்படின்னு ஞாபகம், BHEL, புல், ஹார்ஸ், எலிஃபென்ட், லயன். ஸோ இது வந்து நேஷனல் சிம்பிள். எத்தனை ஃபோக்ஸ் இருக்கு, அதுல என்ன எழுதியிருக்காங்க? சத்தியமேவ ஜெயதே. இது கேட்டிருக்காங்க, இதை பத்தி 2 முறை கேட்டிருக்காங்க. சத்தியமேவ ஜெயதே. ஓகே, சத்தியமேவ ஜெயதே எந்த உபனிஷத்துல இருந்து எடுத்து? முண்டக உபனிஷத். சத்தியமேவ ஜெயதேன்னா என்ன மீனிங்? வாய்மைவே வேணும். ஓகேவா? இந்த முண்டக உபனிஷத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, தட் இஸ் அபவுட் நேஷனல் எம்பளம். ஓகேவா? இப்படி நேஷனல் சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். வி ஷுட் நோ தானே, மேண்டேட்ரி தானே. அப்புறம் நேஷனல் தேசிய நாட்காட்டி என்ன? விக்ரமயரா. ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்து. ஸோ இதெல்லாம் இந்தியன் இயர் புக்ல
சாப்டர் 2 நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்தியா இயர் புக்குன்னு ஒரு பெரிய புக்கு வாங்கி நிறைய படிச்சுட்டு இருப்போம். பட் நிறைய அதில் ரிலவெண்ட் இல்லாமல் இருக்கும். பட் இந்த சாப்டர் 2ல நேஷனல் சிம்பிள்ஸ் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? நேஷனல் சிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கணும். சின்ன சின்ன கேள்விகள் கேட்டுருக்கோம், நமக்கு புரியாது. எத்தனை ஃபோக்ஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அடுத்து 1899 நடக்கிற செஷன் வந்து லக்னோவில் நடக்குது. இதில் இந்த செஷன் நான் பற்றி சொல்றதுக்கு என்ன அப்படின்னா, ரமேஷ் சந்திர தத், ஆர்சி தத் அப்படிங்கிற ஒருத்தர் நான் சொல்ல போறேன். ஏற்கனவே உங்களுக்கு ஆர்பி தத்னு ஒருத்தர் சொன்னேன், இந்தியா டுடேன்னு ஒரு புக் எழுதினவர், இஸ் கம்யூனிஸ்ட் சொன்னேன். பட் ரமேஷ் சந்திர தத் இஸ் எக்கனாமிஸ்ட். ரொம்ப முக்கியம், ஒரு புக் எழுதியிருக்காரு, இந்தியன் எக்கனாமிக் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. He is the person who instituted a fixed land tax. நம்ம ஊர்ல ஒரு நிலையான நிரந்தர ஒரு வரி, இவ்வளவுதான் வரி இந்தியா ஃபுல்லா அப்படின்றதே ஒண்ணு இல்லாம இருந்துச்சு. ஸோ அதை வந்து இவர் இன்சிஸ்ட் பண்றாரு. இந்தியன் எக்கனாமிக் ஹிஸ்டரின்ற புக் எழுதியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். சரிங்களா? அடுத்து 1905 செஷன். ஏன் 1905 செஷனை பத்தி சொல்றேன் அப்படின்னா, 1905 என்ன நடக்குது? பெங்கால ரெண்டா வந்து பிரிக்கிறோம். ஏன் பெங்காலை மட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க, மற்ற கண்ட்ரி மற்ற இதுல எல்லாம் வந்து இது பண்ணாம அப்படின்னா, நிஜமாவே பெங்கால் வாஸ் தி பிளேஸ் ஆஃப் நேஷனல் ரெனைசன்ஸ் இல்லையா? தேசிய மறுமலர்ச்சிக்கு ஒரு இடமா இருந்துச்சு. பெங்கால்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த அசோசியேஷன்லாம் கூட பார்த்தோம். லேண்ட் ஹோல்டர்ஸ் அசோசியேஷன், இந்தியன் அசோசியேஷன், பெங்கால் பிரதாசி சபா, பெங்கால் அசோசியேஷன், இந்தியன் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு ஏகப்பட்ட அசோசியேஷன் பார்த்தோம். அந்த இது வந்து பாம்பேலையோ மெட்ராஸ்லயோ கூட கிடையாது. ஸோ பெங்கால்ல தான் வந்து நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு they wanted to divide and rule Bengalis or divide and rule Indians based on religion. என்ன பண்ணாங்க? ஈஸ்டர்ன் பெங்கால் வந்து பங்களாதேஷ் அப்படின்னு வந்து பிரிச்சுட்டா. ஈஸ்டர்ன் பெங்கால பங்களாதேஷ் பிரிச்சு டாட்டா வாஸ் தி கேப்டன். ஸோ அவங்கள வந்து 1906 வந்து சிம்லா டெப்டேஷன் கூப்பிட்டு முஸ்லீம் லீக்னு ஒரு பார்ட்டியை உருவாக்குறாங்க, காங்கிரஸ்க்கு ஆப்போசிட்டா. இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் இந்துஸ் மெஜாரிட்டி. இந்த இடத்துல மெஜாரிட்டிலே பார்த்தீங்கன்னா ஒடியா ஸ்பீக்கிங் பீப்புள், பெங்காலி ஸ்பீக்கிங் பீப்புள், அதுக்குள்ள பிரச்சனை. நார்மலா பெங்கால பாத்தீங்கன்னா இந்துஸ் முஸ்லிம்ஸ்குள்ள பிரச்சனை. இப்படின்னு வந்து பெங்கால வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசியில அவங்க வந்து குறிக்க ஆரம்பிச்சான். ஸோ இது ஒரு ஹால்மார்க் இயர். அந்த டைம்ல லார்ட் கர்சன் வாஸ் தி வைசிராய். ஓகேவா? ஸோ கர்சனியன் பாலிசி வந்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் வந்து கொடுத்துச்சு. உண்மையை சொல்ல போனா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஃபேவரா தான் இருந்துச்சு. ஃபேவரா இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் த மூவ்மெண்ட், ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதுல ஒரு முக்கியமான ஒரு இது வரைக்குமே வந்து மாடரேட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, மாடரேட்ஸ் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரகிள் வந்து 3 பீஸ் சொல்லுவாங்க: பெட்டிஷன், பிரேயர், ப்ளீடிங். கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு போராட்டங்கள் நடத்துறது தான் மாடரேட்ஸோடைய வேலை. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? பெட்டிஷன்ஸ் கொடுப்பாங்க, பிரேயர்ஸ் செஞ்சு வச்சுப்பாங்க, ப்ளீட் பண்ணுவாங்க டு பிரிட்டிஷ் குயின். ஸோ பிரிட்டிஷ் குயினா பார்த்து ஏதாச்சும் பண்ணாங்கன்னா ஸோ தே வில் அக்செப்ட். ஸோ இப்படி தான் வந்து மாடரேட்ஸோட மெத்தட்ஸ் ஆஃப் அஜிடேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி வந்து பொலிட்டிக்கல் அஜிடேஷன் தாண்டி எக்கனாமிக் அஜிடேஷன் வந்து வர்றதே வந்து இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் போது தான். ஸோ தேர் வாஸ் எ ரெசல்யூஷன் டு பாய்காட் பிரிட்டிஷ் கூட்ஸ் இன் பனாரஸ் காங்கிரஸ் செஷன் 1905. ஒய்? பிகாஸ் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். சுதேசிங்கிற ஒரு விஷயத்தை வந்து 2ல வந்து எடுக்கிறாங்க. இது 1906 வந்து வேற வேற ரெசல்யூஷனுக்கு வழிவகுக்குது. 1906 வந்து 1906 கல்கட்டால நடக்கிற செஷனுக்கு வந்து ஹெட் பண்ணது தாதாபாய் நவ்ரோஜி. இந்த டைம்ல தி வேர்ட் சுராஜ் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ வில் அட்டைன் இட் அப்படின்னு வந்து பாலகங்காதர் திலகர் சொல்றார். ஸோ இதுல சுயராஜ்யம், சுதேசி, பாய்காட், அகேன்ஸ்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு 4 ரெசல்யூஷன் வந்து இந்த காங்கிரஸ் கல்கட்டா காங்கிரஸ் வந்து இந்த எடுத்துட்டு வராங்க. சுயராஜ்யம், சுதேசி, பாய்காட், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எதிர்த்த ஒரு ரெசல்யூஷன். இப்படி ஒரு 4 ரெசல்யூஷன் வந்து இந்த கல்கட்டா காங்கிரஸ் செஷன் கொண்டு வருது. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு ஏன் வந்து தாதாபாய் நவ்ரோஜி லீட் பண்ணாருன்ற விஷயத்த வந்து அடுத்த செஷன் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு லீடா இருக்கும், அதனால பார்ப்போம். ஸோ இந்த கல்கத்தால வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்குது 1905. மிகப்பெரிய ஒரு பீப்புள் ஒரு மூமெண்ட், மிகப்பெரிய வந்து மக்கள் எல்லாம் இதுக்கு திரண்டு போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து இதை யூஸ் பண்ணி இந்தியா ஃபுல்லா இந்த மூமெண்ட்டை பரப்பணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு மக்கள் இருக்காங்க. அவங்களை எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்றோம். லாலா லஜ்பதி ராய், பால் கங்காதர் திலக், ஓகே, பிபின் சந்திரபால் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ். மாடரேட் லீடர்ஸ் தான் பெங்கால்ல தானே பிரச்சனை, ஸோ லெட் இட் பி இன் பெங்கால் அலோன் அப்படின்னு வந்து அதை லிமிட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இது வந்து எங்க பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்ட்டு எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு நம்பர் தாதாபாய் நவ்ரோஜி.
they make Tata Bhai Navroji as the leader for Calcutta Congress session. பட் அந்த மூமெண்ட் அப்படியே கொண்டு போக முடியல. ஸோ பிரச்சனை வந்து உருவாயிடுச்சு இன் சூரத்ல. சூரத் வாஸ் இன் மகாராஷ்டிரா. இப்பதான் சூரத் வந்து குஜராத்ல இருக்கு. 1960ல குஜராத்தையும் மகாராஷ்டிரையும் தனியா பிரிக்கிறாங்க, தெரியும் நமக்கெல்லாம் இல்லையா? ஸோ சூரத் வாஸ் இன் மகாராஷ்டிரா தட் டைம். ஸோ இவர் வந்து நம்மளுடைய பாலகங்கார் திலக் வாஸ் தி கிரேட்டஸ்ட் லீடர் இன் மகாராஷ்டிரா. சரிங்களா? ஸோ அந்த அவர் வந்து மூமெண்ட் வந்து சூரத்ல வச்சுட்டா ஈ கேனாட் லீட் தி சூரத் செஷன். நான் ஏற்கனவே சொன்ன காங்கிரஸ் ரூல் படி. அதனால சூரத்ல வந்து கோபாலகிருஷ்ண கோகலே சூரத்ல வந்து செஷன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இஸ் ரெக்கமெண்டிங். ஸோ தே மாடரேட் தே ஆர் நாமினேட்டிங் ராஜ் பிகாரி கோஷ் ஃபார் தி பிரசிடென்ட்ஷிப். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் தே ஆர் நாமினேட்டிங் லாலா லஜபதி ராய் ஃபார் தி பிரசிடென்ட்ஷிப். ஸோ இது வந்து ஸ்பிளிட் வந்து நடக்குது. ஆக்சுவல் ஒன் வாஸ் நாக்பூர். முன்னாடி நாக்பூர் வந்து மகாராஷ்டிரால இல்லை. ஸோ நாக்பூரில் வச்சிருந்தா பாலகங்கார் திலக் வந்திருக்க முடியும். ஆனால் சூரத்தில் மாற்றி ஸோ தே பேட் தி வே ஃபார் காங்கிரஸ் ஸ்பிளிட். ஸோ இந்த நேரத்தில் ஈவன் கர்சன் வாஸ் தி வைஸ்ராய். ஸோ லால் பால் பால் அப்படிங்கிறவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் ஆகிட்டாங்க. எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னா என்ன? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ்னா என்னன்னா they are having they will struggle extra constitution also, extra constitution struggles also they will do. So that is the reason they are called as extremist. Extremist என்றது எக்ஸ்ட்ரீம் தாட்ஸ் வச்சிருந்தா எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்படி வந்து காங்கிரஸ் ஸ்பிளிட் ஆனது 1907ல. ஸோ 1908 இந்த கேள்வி கூட கேட்டிருந்தாங்க. சூரத் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் நடந்த செஷன் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா, எங்க ரொம்ப அமைதியான பிளேஸா இருக்குமோ அங்கதான் நடக்கும். தட் இஸ் மெட்ராஸ். ஸோ மெட்ராஸ் நடந்துச்சு. இந்த மீட்டிங் ஹெட் வந்து ராஜ் பிகாரி கோஷ்டா. தென் 1909ல ஒரு செஷன் நடக்குது லாகூர்ல. இந்த செஷன் வந்து லெட் பண்ணது வந்து மதன் மோகன் மாலவியா. இங்க 1909 வந்து மின்டோ மார்லியா ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நமக்குலாம் தெரியும் இல்லையா? விச் கிவ்ஸ் செப்பரேட் எலக்டோரேட் டு முஸ்லிம்ஸ். ஏற்கனவே இந்தியாவில் முஸ்லிம்ஸையும் இந்தியஸையும் வந்து என்ன பண்ணாங்க, டிவைட் அண்ட் ரூல் பண்ணி they gave some territory to them and they helped in forming some party, rival party, Muslim League, and they are giving some offer also for Muslim people, that is separate electorate. So this is not that was not accepted by Indian National Congress in 1909 Lahore session. That is very important fact. Then 1911 Calcutta session. During the 1911 only they changed capital of India from Calcutta to Delhi. So அதுக்கப்புறம் வந்து முஸ்லிம்ஸ் வந்து அவங்களுக்கு எதிராக இதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ they thought the divide and rule will be worked out. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ வந்து they changed this capital to Delhi. ஸோ இந்த கல்கட்டா செஷன் என்ன முக்கியம் அப்படின்னா, it was led by B.N. Dhar, Bishan Narayan Dhar, B.N. Dhar. Okay, here first national anthem was first sung in this session. Okay, பாரத பாக்கிய விதாதாங்கிற தலைப்புல தான் நம்ம இந்த நேஷனல் ஆந்தம் வந்து எழுதப்பட்டது. சரிங்களா? அடுத்து லக்னோ செஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் செஷன் இன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹிஸ்டரி. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செஷன் பிகாஸ் வேர் தி moderates and the extremist leaders rejoined. That is one fact. And other fact, here there is a fact between Indian National Congress and the Muslim League. Okay, here Congress accepted separate electorate for Muslims. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். This session was headed by AC Ambika Charan Majumdar. Ambika Charan Majumdar headed the Lucknow session. Who helped in this INC, not INS, INC rejoining, that is Anni Besant. Okay, Madam Anni Besant helped in rejoining of this Indian National Congress. Then 1917 Calcutta session. Calcutta session was headed by Anni Besant. He is the first woman to lead Indian National Congress session in Calcutta. Second session was held in Kanpur. Second woman to lead Indian National Congress is Sarojini Naidu. He led this Kanpur session in 1925. The third woman to lead the Indian National Congress is Nelli Sengupta, led in 1933. Okay, va? So in the moonu women leaders வந்து they were the head of Indian National Congress session. First woman head ன்னு கேட்டாங்கன்னா Anni Besant. First Indian woman head அப்படின்னு கேட்டாங்கன்னா Sarojini Naidu. Then Amritsar session 1919ல அம்ரித்சர்ல செஷன் நடக்குது. ஏன்னா எங்க பிரச்சனை நடக்குது, இதுக்கப்புறம்லாம் காங்கிரஸ் செஷன் வந்து எங்க பிரச்சனை நடக்குது, அது கல்கட்டால வந்து 1906ல நடந்துச்சு. ஏன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905ல நடந்துச்சு. சரிங்களா?
பின்னாடி நடந்ததுனால அந்த டேட் வந்து தள்ளி போனதுனால 1906ல வச்சாங்க. பட் அமிர்தசரஸ்ல என்ன நடந்துச்சு? ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடந்துச்சு இல்லைங்களா? ஏப்ரல்லே நடந்துச்சு. ஏப்ரல் 13லேயே வந்து நடந்துச்சு. தென் காங்கிரஸ் செஷன் யூஸ்வலி இட் ஹேப்பன்ஸ் இன் நவம்பர் டிசம்பர் ஒன்லி. ஸோ இன் 1919 in Amritsar session the Congress session was happened. So this session was headed by Motilal Nehru, father of Jawaharlal Nehru. They condemned Jallianwala Bagh massacre. Jallianwala Bagh massacre நமக்கு தெரியும் தானே? So Jallianwala Bagh is a massacre is the black event in Indian history. இல்லையா? ஜெனரல் ஓ டயர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் was the reason for this Jallianwala Bagh massacre. ஸோ இந்த மூமெண்ட் வந்து இந்தியன்ஸை வந்து கிளர்ந்தெழ செஞ்சிச்சு. ஸோ இதுக்கான ஒரு பின்னாடி வந்து தான் நம்ம நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஒரு மூமெண்ட்டை கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ அதுக்கான செஷன் நடக்குது, ஸ்பெஷல் செஷன் நடக்குது கல்கட்டாவில் 1920 ஸ்பெஷல் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இட் வாஸ் ஹெடட் பை லாலா லஜபதி ராய். இங்கே தான் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ரெசல்யூஷனை வந்து காந்தி கொண்டு வர்றார், விச் வாஸ் அக்செப்டட் பை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ நான் கோஆபரேஷன் மூமெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there were 3 wrongs. One is Punjab wrong. P for Punjab wrong. Punjab wrong was this Jallianwala Bagh massacre. Then Montagu wrong. In 1916, during the First World War, Montagu declared in August 1916 to give some sort of self-governance institution to India. But in 1919, Montagu-Chowshavar Act, there is no clauses regarding that. So that is Montagu wrong. Again, Khilafat wrong. So PMK, you can remind that it as PMK, Punjab wrong, Montagu wrong, and Khilafat wrong. Okay, Khilafat, you know, Khilafat movement. Turkey was ruled by Caliphas. Turkey was ruled by Caliphas. During the course of First World War, this rule of Khalifa was disturbed by British. They insisted some democratic institution in Turkey. So Caliphs was considered as political leaders of Muslims throughout the world. So in support of Caliphs, there are some movements. That movement is called as Khilafat movement. So Punjab wrong, Montagu wrong, and Khilafat wrong is the reason for non-cooperation movement. So non-cooperation movement is widely publicized. Most people, different sections of Indians participated in this movement. Hindus participated, Muslims participated, even women participated. You know, in Bodhi Nayakanur, picketing of liquor shop, that is not an agenda of Gandhi's non-cooperation movement, but that was done by Tamil Nadu women. Okay, கள்ளுக்கடை மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை, அஜெண்டாலே இல்லை. ஸோ அதை வந்து பண்ணதெல்லாம் வந்து காந்தி இந்த போடி நாயக்கரூர் பெண்கள். இதை தாண்டி வந்து ட்ரைபல்ஸ், ஈவன் சிரளா பரலா மூவ்மெண்ட், மோஃப்லாஸ், எல்லா விதமான மக்களுமே பங்கேற்ற ஒரு இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். But due to Chauri Chaura incident in 5th February 1922, Gandhiji withdrew this non-cooperation movement from Bardoli. பர்தோலிங்கிற ஒரு இடத்துல தான் போயிட்டு குஜராத்தில் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது சௌரி சௌரால வந்து காவலர்கள் எல்லாம் வந்து தீக்கிரியாக்குறதுனால பீப்புள் வேர் நாட் ரெடி ஃபார் அஹிம்சா மூவ்மெண்ட், சத்தியாகிரக. மக்கள் இன்னும் சத்தியாகிரக அமைதி இயக்கத்திற்கு தயாராகவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி என்ன பண்றாரு காந்தி, பர்தோலிங்கிற இடத்துல வந்து வித்ட்ரா பண்றாரு. அதனால அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பர்தோலி ரிட்ரீட். இதையும் உங்களுடைய பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க பர்தோலி ரிட்ரீட் பத்தி. சரிங்களா? சௌரி சௌரா இன்சிடென்ட்னால காந்தி வித்ட்ரா திஸ் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஃப்ரம் பர்தோலி. அடுத்து நாக்பூர் செஷன். நாக்பூர் செஷன் 1920 கல்கட்டால நடந்தது ஸ்பெஷல் செஷன், நாக்பூர்ல ரெகுலர் செஷன். நாக்பூர் செஷன் விஜயராகவாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. he led this சேலம் விஜயராகவாச்சாரியார் இஸ் தி குரு ஆஃப் ராஜகோபாலாச்சாரியார். சரிங்களா? விஜயராகவாச்சாரியார் headed this நாக்பூர் செஷன். இதுல 2-3 முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு. ஒண்ணு, பிரதேச காங்கிரஸ் கமிட்டிகள் உருவாக்கப்பட்டு, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, ஓகே, மராத்திய காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு பிரதேச காங்கிரஸ் கமிட்டிகள் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த பிரதேச காங்கிரஸ் கமிட்டி லைன்ஸ்ல தான் என்ன பண்ணாங்க, பின்னாடி மாநிலங்களை மறுசீரமைச்சாங்க. மாநிலங்களை மறுசீரமைக்கிறதுக்கு என்னென்ன குழுக்கள்லாம் அமைச்சிருக்காங்க, தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி இல்லையா, ஃபசில் அலி கமிட்டி, இப்படின்னு கமிட்டிஸ்லாம் நியமிச்சாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபேக்ட்ல நம்ம
மாடர்ன் இந்தியாவுக்கு அப்புறம் நம்ம இந்தியன் கன்சால்டேஷன்ல பார்ப்போம். அடுத்து காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி, காங்கிரஸ் காரிய கமிட்டின்னு சொல்ற ஒரு அதிகாரம் மிக்க 15 பேரை கொண்ட ஒரு குழுவை வந்து உருவாக்கும். காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி வித் ஸ்டில் ஃபங்க்ஷனிங். ஸோ தனி எல்லாத்துக்குமே இப்போ வந்து முதல்ல 72 பேர் பங்கேற்ற காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கானவங்க பங்கேற்கிற ஒரு இயக்கமா ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த நேரத்துல வந்து ஒரு தனியா ஒரு எல்லாரையுமே கேட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்றதோ இல்லை வந்து இது எடுக்கிறதோ முடியாது. ஸோ இன் ஆர்டர் டு ஸ்பீட் அப் திஸ் திங்ஸ், a separate body is formed as Congress Working Committee. காங்கிரஸ் காரிய கமிட்டின்னு ஒரு குழு வந்து உருவாகுது. மூணாவது, இந்த நேரத்துல திலக் வந்து இறந்துடுறாரு. பாலகங்காதர திலக் வந்து இறந்துடுறாரு. பாலகங்காதர திலக் ஒரு கிரேட்டஸ்ட் லீடர், நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அவர் வந்து கணபதி ஃபெஸ்டிவல், சிவாஜி ஃபெஸ்டிவல்ங்கிற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அது மூலியமா மக்களுக்கு என்ன பண்ணாரு? ஸோ இந்த ரிலிஜனை வந்து பயன்படுத்தி மக்களை வந்து விடுதலை போராட்டத்துல ஈடுபட வச்சார். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட்னு சொல்றாரு. ஓகே, அடுத்து அன்னிபெசன்ட் அம்மையாரோட சேர்ந்து அவரும் என்ன பண்றாரு? ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இன் மகாராஷ்டிரால வந்து ஏற்படுத்துறாரு பாலகங்காதர திலக். அடுத்து மராத்தா, கேசரி அப்படிங்கிற ஒரு பத்திரிகைகள்லாம் நடத்துறாரு. ஓகேவா? ஈவன் நம்ம வாவு சிதம்பரனார் கூட என்ன பண்றாரு? இந்த சுதேசி மூவ்மெண்ட் டைம்ல எஸ்எஸ் லாவோ, எஸ்எஸ் டாலியா அப்படிங்கிற ஒரு கப்பல்கள்லாம் வாங்குறதுக்கு பாலகங்காதர திலகர் ஹெல்ப். ஓகேவா? ஸோ அப்படி ஒரு கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டியா இருந்த பாலகங்காதர திலகர் வாஸ் டைட் டியூரிங் தட் டைம். ஸோ இதுல வந்து பயன்படுத்தி காந்தி என்ன பண்றாருன்னா திலக் ஸ்வராஜ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டை கிரியேட் பண்றாங்க. என்ன கிரியேட் பண்றாங்க? திலக் ஸ்வராஜ் ஃபண்ட், திலக் சுயராஜ நிதி. அதுபடி என்னன்னா, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மெம்பரா சேர்றதுக்கு நிறைய காசை கொடுத்து தான் வந்து மெம்பரா சேர முடியும்னு இருந்துச்சு. அதை வந்து 25 பைசாவா வந்து குறைச்சிட்டார். டு ஜாயின் அ பார்ட்டி 25 பைசா மெம்பர்ஷிப் இஸ் எனஃப். அந்த 25 பைசாவே கலெக்ட் ஆகி என்னாச்சு? 1 crore rupees கலெக்ட் ஆச்சாம் திலக் ஸ்வராஜ் ஃபண்டுக்கு. 1 கோடி ரூபாய் வந்து இது மூலியமா வந்து திலக் ஸ்வராஜ் ஃபண்ட்ல கிடைச்சிருக்கு. இந்த 1 கோடி ரூபாயும் காந்தி என்ன பண்ணாரு? சக்ரா வாங்குறதுக்கும் இந்த இந்த சம்பந்தமான பொருட்களை வாங்கி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு கொடுக்குறாங்க. லேட்டர் பீரியட்ல என்ன பண்றாங்க? வியரிங் காத்தி பிகம்ஸ் கம்பல்சரி ஃபார் தி காங்கிரஸ் மெம்பர்ஸ். ஸோ அது மாதிரிலாம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது நாக்பூர் செஷன். நாக்பூர் செஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் செஷன் இன் இந்தியன் காங்கிரஸ் ஹிஸ்டரி. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஹிஸ்டரி, காங்கிரஸோட அமைப்பு வந்து ஒரு பெரிய அளவில் உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாக்பூர் செஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட் நாக்பூர் செஷன். அடுத்து கயால ஒரு முக்கியமான செஷன் நடக்குது 1922ல. 1921லயே வந்து தேசபந்து சிஆர் தாஸ் ஈஸி மென்டர் ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய வழிகாட்டின்னு சொல்ல முடியும் இந்த சித்ரஞ்சன் தாஸை வந்து சொல்ல முடியும். ஸோ 2 பேரும் ஒரே இடத்துல தான் பிறந்தாங்க, பெங்கால் ப்ராவின்சஸ், அதுலேயும் வந்து ஒடிசால. ஸோ இவர் வந்து வாஸ் இன் ஜெயில் இன் 1921. ஸோ அவருக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வந்து ஆக்டிங் பிரசிடென்ட்டாக இருந்தாங்க. 1922ல சிஆர் தாஸ் வந்து வெளியே வந்துடுறாரு. ஸோ அவர் வந்து சுயராஜ்ய கட்சி, ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. இதுல முக்கியமான இன்னொரு ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர் வந்து மோதிலால் நேரு. அது என்ன சுயராஜ்ய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1919ல மான்டேகு செம்ஸ்போர்ட் ஆக்ட், 1919ல மான்டேகு செம்ஸ்போர்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வந்து வருது இல்லைங்களா? இந்த மான்டேகு செம்ஸ்போர்ட் ஆக்ட்ல என்ன நடக்குது? பிரிட்டிஷ் கிவிங் சம் சார்ட் ஆஃப் ரைட்ஸ் டு இந்தியன்ஸ். என்ன ரைட்ஸ்? கவுன்சில் என்ட்ரி தியரி. கவுன்சில்ல வந்து மாகாண கவுன்சில்கள்ல இந்தியர்களும் வந்து எலெக்ஷன்ல பங்கேற்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. ஆனா காங்கிரஸ் வாஸ் நாட் ரெடி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் எலெக்ஷன். ஸோ இல்ல, நம்ம உள்ள கவுன்சில் என்ட்ரி ஆகி கவுன்சில் ரைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி என்ட்ரி ஆகி நம்ம வந்து கவுன்சில்ல பேசணும் அப்படின்னு சில மக்கள் சொல்றாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பார்ட்டிக்கு பேர் தான் சுயராஜ்ய கழகம், சுயராஜ்ய பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க 1922ல. சரிங்களா? ஸோ இதுல சித்ரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு அண்ட் அதர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த இதுல வந்து இது பண்றாங்க. இவங்களை வந்து ப்ரோ சேஞ்சாஸ், மாற்றத்தை விரும்புபவர்கள்னு சொல்லுவாங்க. ப்ரோ சேஞ்சாஸ், மாற்றத்தை விரும்பாதவங்களை நோ சேஞ்சாஸ் சொல்லுவாங்க. அதுல காந்தி இருந்தாரு, ராஜாஜி இருந்தாரு, எல்லாம் இருந்தாங்க. பின்னாடி காந்தி என்ன பண்றாரு? இந்த மூவ்மெண்ட் வந்து நல்லா வளர்றதை பத்தி என்ன சொல்றாரு காந்தி? தேர் கேன் பி டியூவல் மெம்பர்ஷிப் இன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் இருந்துட்டு ஒருத்தர் வந்து சுயராஜ்ய கட்சின்னு இருக்க முடியும், இல்லை வேற ஏதாவது கட்சியில இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க. பின்னாடி இந்த ஸ்வராஜ் பார்ட்டி வாஸ் மிக்ஸ்ட் வித் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி என்ன பண்ணோம்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இட்செல்ஃப் பார்ட்டிசிபேட்டட் இன் எலெக்ஷன்ஸ். ஸோ கவுன்சில் என்ட்ரி அவங்களே ஆகுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி இருக்கு.
காங்கிரஸ் எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு என்ன இருந்தாங்களோ அதெல்லாம் வந்து மாறி இருக்கு. அடுத்து பெல்காம் காங்கிரஸ் செஷன், பெலகாவின்னு சொல்றாங்க. ஸோ பெல்காம் காங்கிரஸ் செஷனை வந்து இஸ் தி ஒன்லி காங்கிரஸ் செஷன் விச் வாஸ் லெட் பை மகாத்மா காந்திஜி. இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். ஸோ மகாத்மா காந்தி மிகப்பெரிய அரசு பதவிகள் எதுவுமே இல்லை, கட்சி பதவிகள்லையும் எதுவும் இல்லை, பட் he controlled the party. That is his personality. ஓகே, 1922ல ஒரு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், 1920ல ஒரு மூவ்மெண்ட்டை உருவாக்குறாரு. 1923ல சௌரி சௌரா இன்சிடென்ட்னால அதை வந்து வேணான்னு சொல்றாரு. ஸோ தட் இஸ் தி பர்சனாலிட்டி ஆஃப் காந்தி. ஸோ காந்திக்கும் இர்வினுக்கு நடுவில் தான் ஃபேக்ட் 1931ல. தட் இஸ் நாட் அ ஃபேக்ட் பிட்வீன் காந்தி அண்ட் இது காங்கிரஸ் அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். நாட் அ ஃபேக்ட் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் இர்வின். இட் இஸ் அ ஃபேக்ட் பிட்வீன் காந்தி அண்ட் இர்வின் 1931ல. பின்னாடி பார்ப்போம் அதை. ஸோ தட் இஸ் தி பர்சனாலிட்டி ஆஃப் காந்தி. ஆனால் எந்த விதமான ஒரு அரசு பொறுப்புலையுமே இல்லை. ஈவன் இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கும்போது கூட என்ன இருந்தாரு, கல்கத்தா கலவரங்களை அடக்கிறது தான் அவருடைய வேலைன்னு இருந்தாரு. சுதந்திர போராட்டங்க, இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் காந்தி வந்து பங்கேற்கல. தட் இஸ் தி பர்சனாலிட்டி ஆஃப் காந்தி. ஸோ ஒரே ஒரு காங்கிரஸ் செஷனை காந்தி எட் பண்ண காங்கிரஸ் செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெல்காம்ல நடந்த ஒரு காங்கிரஸ் செஷன். சரிங்களா, 1924 நடந்துச்சு. அடுத்து 1925ல வந்து கான்பூர் காங்கிரஸ் செஷன் நடக்குது. கான்பூர் காங்கிரஸ் செஷன் வந்து ஹெட் பண்ணது வந்து சரோஜினி நாயுடு. ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் டு லீட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். ஃபர்ஸ்ட் உமன் இந்தியன் உமன் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. சரிங்களா. அடுத்து 1927ல மத்ராஸ்ல நடக்கிற ஒரு காங்கிரஸ் செஷன்ல முகமது அன்சாரி அப்படின்ற ஒரு அன்சாரி, ஹமீத் அன்சாரி இருக்கார் இல்லையா, ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவருடைய ஃபாதர் முகமது அன்சாரி இந்த இந்திய மெட்ராஸ் காங்கிரஸ் செஷன்ல வந்து ஜவஹர்லால் நேரு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ரெசல்யூஷன் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராரு. இது முக்கியமான ஃபேக்ட். சரிங்களா, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ரெசல்யூஷன். அடுத்து 1928ல கல்கத்தா காங்கிரஸ் செஷன் நடக்குது. இங்க ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா யூத் காங்கிரஸ் நடக்குது. அனைத்து இந்திய இளைஞர் காங்கிரஸ் வந்து ஒரு விஷயமும் ஃபார்ம் பண்றாங்க. இந்த டைம்ல இதை ஹெட் பண்ணது வந்து மோதிலால் நேரு. 1929 காங்கிரஸ் செஷன் ரொம்ப முக்கியமானது, லாகூர் காங்கிரஸ் செஷன். இதை பத்திலாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான காங்கிரஸ் செஷன் which held in the banks of Ravi River in Lahore, which was headed by Jawaharlal Nehru. On 19th December 1928, they passed the historic Purna Swaraj resolution, complete independence, total independence resolution. முழுமையான விடுதலை இந்தியாவுக்கு தரணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க, பூர்ணா ஸ்வராஜ் ரெசல்யூஷன். ஓகேவா, அந்த பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன் படி ஜனவரி 26, 1930 அன்று வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாஸ் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணோம், அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இதை வந்து வருஷம் வந்து தொடர ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ் பார்ட்டி. ஜனவரி 26 வந்து விடுதலை நாளா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தா கூட டேட் ஆஃப் அடாப்ஷன் ஒன்று இருக்கும், டேட் ஆஃப் கமிங் இன்டு ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். நவம்பர் 26, 1949 அன்னைக்கே நம்ம வந்து we adopted அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா, பிரியாம்பிள் பத்தி படிக்கும்போது. ஆனா which came into force in January 26, 1950. ஏன் இந்த நாளை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த ரெசல்யூஷன், பிகாஸ் ஆஃப் தி மூவ்மெண்ட். ஓகேவா, காங்கிரஸ் மூவ்மெண்ட் வந்து 1926ல இது ஜனவரி 26 வந்து பூர்ண ஸ்வராஜ் டேவா அப்சர்வ் பண்ணதுனால இவங்க வந்து இந்த ஜனவரி 26 சூஸ் பண்ணாங்க கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அடுத்து 1931 செஷன் இஸ் ஆல்சோ an important செஷன். இதுல கராச்சியில் நடந்துச்சு. It was headed by பட்டேல். இங்க நேரு டிராஃப்டட் ரெசல்யூஷன் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் நேஷனல் எக்கனாமிக் ப்ரோக்ராம், தேசிய பொருளாதார திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து நேரு டிராஃப்ட் பண்றாரு. அதை எங்க அடாப்ட் பண்றாங்கன்னா 1931 காங்கிரஸ் செஷன். நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல்லயே சொன்னேன், இது வந்து காங்கிரஸ் வந்து ஒரு அரசியல் கட்சி மாதிரி மட்டும் இல்லை, ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் மாதிரி மட்டும் இல்லை. இந்தியா ஒரு நாடா உருவானா எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான திட்டமிடுதல் இருக்கணும், என்ன மாதிரியான அரசியல் பாதையில போகணும், என்ன மாதிரியான உரிமைகள் மக்களுக்கு கொடுக்கணும், அடிப்படை உரிமைகள், என்ன மாதிரியான தேசிய பொருளாதார திட்டங்களை வந்து வகுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். காந்தி வாஸ் செலக்டட் டு ரெப்ரசென்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் வந்து லண்டன்ல தான் நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இதுல 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல காந்தி வந்து பங்கேற்க இந்த செஷன் வந்து அவரை பரிந்துரைச்சிச்சு அப்படின்னு வந்து பார்ப்போம். Then this session gave approval to Gandhi-Irwin Pact. This pact is also known as Delhi Pact. நம்ம இது எல்லாத்தையும் விரிவா வந்து ஹால்மார்க் ஈவென்ட்ஸ் இன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொல்லி பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்ப்போம். அடுத்து இந்த மீட்டிங் வந்து which held after the 6 days after the hanging of Bhagat Singh, Rajguru, Sukhdev. ஓகேவா,
மார்ச் 23 அவங்களை வந்து தூக்கிலிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மீட்டிங் நடக்கும்போது காந்திக்கு வந்து இந்த மீட்டிங் போறதுக்காக காந்திக்கு வந்து இதுல கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துச்சு இந்த கராச்சியில். சரிங்களா? அடுத்து லக்னோ காங்கிரஸ் செஷன் 1936 இஸ் ஆல்சோ an important session because it rejected the Government of India Act 1935. இந்திய அரசு சட்டம் 1935 இந்த லக்னோ மாநாடு வந்து நிராகரிச்சிச்சு. ஓகே, பட் it decided to participate in the elections to the provincial legislature which was took place in 1937. 1937ல இருந்து 1939 வரைக்கும் காங்கிரஸ் ரூல்டு. ப்ரொவின்சியல் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சில ஏரியாவில் படிப்போம். அடுத்து 1937ல ஒரு இம்பார்ட்டன்ட் செஷன் ஃபேஸ்பூர் நடந்துச்சு. திஸ் இஸ் தி 50th காங்கிரஸ் செஷன். ஸோ 50வது மாநாடு வந்து ஒரு வில்லேஜில் ஒரு ரூரல் ஏரியாவில் நடக்கணும்னு சொல்லி ஃபேஸ்பூர்ன்ற ஒரு இடம் மகாராஷ்டிராவில் இருக்கிற இடத்துல நடத்தினாங்க. First time the Congress held its annual session in a backward rural settings, which was headed by Nehru. அடுத்து 1938ல ஹரிபுரா செஷன். ஸோ நேஷனல் பிளானிங் கமிட்டி வாஸ் added to the Indian National Congress. இது இந்தியாவுடைய பிளானிங் கமிஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டி மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஹரிபுரா செஷனை லேட் பண்ணது வந்து சுபாஷ் சந்திர போஸ். ஸோ விச் கேவ்ஸ் 6 months அல்டிமேட்டம் டு தி பிரிட்டிஷ் பாலிசி. இது நடக்கல அப்படின்னா ஒரு ரிவோல்ட் நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மூவ்மெண்ட் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது ரெக்கமெண்டட். ஸோ நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறதே வந்து இட்ஸ் அகேன்ஸ்ட் காந்தி செக்ராஸ் பாலிசின்னு சொல்றாங்க. பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னு. 1939ல திரிபுரியில செஷன் நடக்குது. அகெயின் சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் தி கேண்டிடேட், பட் இட் வாஸ் அப்போஸ்டு பை காந்தி அண்ட் காந்தி நாமினேட்டட் ஆந்திர பிரதேஷ் லீடர் பட்டாபி சீதாராமையா. அண்ட் தெர் வாஸ் அ ப்ராப்ளம் பிட்வீன் Gandhi and this Subhash Chandra Bose. Though Subhash Chandra Bose were elected by the representatives, Gandhi opposed this. Then Congress Working Committee elected Pratap Sitaramayya. So Subhash Chandra Bose resigned from Congress and he started a separate party in 1939 called as Forward Bloc. அடுத்து 1940ல மட்டும் ராம்கார்ல ஒரு செஷன் நடக்கும். ராம்கார் செஷன் 1940. அது இல்ல, ராம்கார் செஷன் வாஸ் ஹெடட் பை முகமது அலி ஜின்னா. ராம்கார் செஷன் 1940ல நடந்தது. இட் வாஸ் ஹெடட் பை மௌலானா அபுல் கலாம் ஆசாத். முஸ்லீம்னால அப்படியே சொல்லிட்டேன். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இன் 1940. ஓகே, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர். ஸோ 1940 அதுக்கப்புறம் 1940லேருந்து 1946 வரையும் செஷன் எதுவுமே நடக்கல டியூ டு தி செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ அதில் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியன் லீடர்ஸ் எல்லாருமே கைது பண்ணதுனால லீடர்லெஸ் ரிவோல்ட்ஸ் நடந்துச்சு. 1940 நடந்த செஷன் 1946 நடந்துச்சு. பட் 1942ல தேர் வாஸ் a ஸ்பெஷல் செஷன். காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மட்டும் கலந்து கொண்ட இந்த செஷன்ல வந்து கவுலியானியா டேங்க் மைதான் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாம்பேல நடந்துச்சு. இங்க குவிட் இந்தியா மூவ்மெண்டான ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணாங்க. ஆகஸ்ட் 8ல வந்து இந்த ரெசல்யூஷன் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஆகஸ்ட் கிராந்தி, ஆகஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. சரிங்களா? இட் இஸ் a ஸ்பெஷல் செஷன். அண்ட் இன் 1946ல கடைசி செஷன் வந்து, அதாவது பிஃபோர் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் கடைசியா 1946 நடந்துச்சு மீரட்ல. த செஷன் வாஸ் ஹெடட் பை ஜேபி கிரிபுலான். ஓகேவா? ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து நம்ம பார்க்கறது மூலியமா ஒரு மாதிரி ஸ்கிம் பண்ணிட்டோம். நம்ம வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்க்கும்போது மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி எந்த போக்கில் போகுதுன்னு பார்த்துட்டோம். தென் வில் சி ஒன் பை ஒன் ஹால்மார்க் ஈவெண்ட்ஸ். ஒன் பை ஒன் வில் லிங்க் தி ஈவெண்ட்ஸ். ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து காரண காரியங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கறது மூலியமா நாங்கள் எப்பவுமே இந்த ஈவெண்ட்ஸ் வந்து ஞாபகம் இருக்கும். அது ஒரு 2-3 செஷன்ல பார்த்துட்டு தென் வில் சி ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ஹிஸ்டரி. ஓகே, யூ ப்ளீஸ் ஃபாலோ திஸ் வீடியோஸ் and make use of it. Study hard, work smartly. All the very best to you. Thank you.